பொது விநியோக திட்டத்தில் டிஜிட்டல் நாணயம் என்ற புதிய சேவையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அரிசி உட்பட உணவுப் பொருட்களுக்கு டிஜிட்டல் முறையில் நேரடியாக பண பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. இந்த உதவித்தொகை உணவில்லாத மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனை தடுத்து உணவு மட்டும் பெறும் வகையில் பயனாளிகளுக்கு டிஜிட்டல் நாணயம் வழங்கப்படும். இதனை பயன்படுத்தி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் உணவுப் பொருட்களை பெறலாம். மேலும் இந்த திட்டம் குஜராத் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள நிலையில் இதன் அடுத்த கட்டமாக புதுச்சேரியில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இதன் தொடக்க விழா இன்று கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி டிஜிட்டல் நாணய திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். மேலும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், செல்வம், தலைமை செயலாளர் சரத் சௌகான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசுகையில், பாரதம் உலகுக்கு வழிகாட்டும் நிலையை எட்டியுள்ளது என்றும், டிஜிட்டலில் புரட்சியை மோடி உருவாக்கியுள்ளார் என்றும், இதில் சிடிபிசி ஒரு மைல்கல் என்றும், மேலும் ரேஷன் கார்டு டிஜிட்டல் ஆக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் 99% ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், மாதந்தோறும் 20 லட்சம் பேரிடம் அரிசி, கோதுமை, பயனாளிகளிடம் பொருட்கள் தரம் பற்றி கருத்து கேட்கப்பட்டு வந்ததாகவும், உணவுப் பொருட்கள் விநியோகத்தை கண்காணித்து புகார் இருந்தால் உடன் தீர்வு காணப்படுகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் 100 கோடி மொபைலுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள நிலையில் ஏழை மக்கள் அரிசி, கோதுமை வாங்க டிஜிட்டல் கரன்சி RBI மூலம் இதில் கணக்கு வைக்கப்படும் என்று கூறிய மத்திய அமைச்சர், இந்த திட்டம் ஏற்கனவே அகமதாபாத்தில் தொடங்கியுள்ளது. தற்போது புதுச்சேரியிலும் அடுத்து சண்டிகரிலும் செயல்படுத்தப்படும் எனவும், மொத்தம் 5 இடங்களில் செயல்படுத்தி திட்டத்தை ஆய்வு செய்து நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என மத்திய குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய அரசுடைய எண்ணம், மத்திய அரசுடைய எண்ணம் பசி இல்லாத நிலையை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த நிலையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எல்லோருக்கும் உணவு என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்பதை என்னால் உறுதியாக கூறிக்கொள்ள முடியும். நல்லா தெரியும், சமூக நிலையில் ஒரு பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற அளவில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். யாராவது புதுச்சேரியில் பசியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப நீங்க நினைச்சு பார்த்தா யாரும் சொல்ல முடியாது. முதியோர் உதவித்தொகை வழங்குவதிலிருந்து, உணவுப் பொருட்கள் வழங்குவதிலிருந்து, மத்திய அரசுடைய உதவியோடு வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் வரை நம்முடைய மக்களுக்கு பசி இல்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை என்னால் திடமாக சொல்லிக்கொள்ள முடியும்.